அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருளாக திருமாவளவன் அவர்கள் உருவெடுத்திருக்கிறாரு. அவருடைய பிசிகா அப்படிங்கிறது உருவெடுத்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் தற்போது பேசுபொருளாவதற்கு காரணம் அவருடைய வார்த்தைகள் தான். ஒரு மாதிரி மாறுபட்ட நிலைப்பாட்டோடு இருக்கிறாரு, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு, இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அரசியல் வட்டாரங்களில் இப்போது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் அதையும் அவரே அதை சொல்கிறாரு. இப்படிலாம் நான் சொன்னால் இப்போ திருமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதில் என்னென்ன விஷயங்கள் ரீசண்டாக அவர் பேசியிருந்ததும் அதற்கான விமர்சனங்கள் வந்ததும் அண்ட் திருமாவளவன் அவர்கள் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கு, அவரோட மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக கொஞ்சம் ஒரு முன்னாடி அவர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இருந்தாலும் கூட தாவேகா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றது சொல்லிட முடியாது. தாவேகா தலைமையில் இன்னும் ஒரு புது கூட்டணின்றது இன்னும் ஃபார்ம் ஆகவே இல்லை, அது தொடர்பான பேச்சுக்கள் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போல தான் ஒரு பக்கம் அதுக்கு பேச்சுக்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தான் கூட்டணியினுடைய பெயர் என்ன, கூட்டணியினுடைய தலைவர் யார், ஒருங்கிணைப்பாளர் யார் இப்படிங்கிறது பற்றின முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தகவல்களாக இருக்குது. அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது ஒரு தனி டாபிக். இப்போ அதில் யார் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறா, அதுக்கு வைகோவுக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவில் போட்டி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அண்ட் அதில் திரும்பவும் முன்மொழியப்படுகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள் இப்போது ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியில் அவங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டாலே அது கூட்டணியில் இருப்பதாக தான் பொருள்படும். ஆனால் நீங்கள் அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை விளையாட்டுகளை விளையாட வேணான்னு காங்கிரசினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர்லாம் எடுத்து காட்டுவது போல திருமாவளவன் அவர்களினுடைய பேச்சு இருக்கிறது அப்படிங்கிறது. இதற்கு தான் வைகோ விமர்சிச்சாரு, இந்த மாதிரி ஒரு திருமாவளவன் அவர்களுக்கு நோபல் பரிசு கூட கொடுக்கலாம் அப்படின்னு. தாவேகா அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அதையும் திருமாவளவன் அதுக்கு ரீப்ளை பண்ணாரு. அப்படி கிடைச்சா நான் அதுக்கு வைகோவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. திருமாவளவன் அவர்கள் என்னதான் நினைக்கிறார் இப்போ அப்படி ஒரு பாயிண்ட் வரும் பொழுது திருமாவளவன் அவர்கள் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு ரீசெண்டான ஒரு காலகட்டங்களில் சில மாதங்களுக்கு முன்பிருந்து அவருடைய மனநிலை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, எதை அவர் பிரதானப்படுத்தி யோசிக்கிறாருன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது தொடர்பாக நம்ம கட்சி வட்டாரங்களில் பேசும் பொழுதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் தற்போது இந்த ஒரு அதிகாரத்தில் நாம் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருப்பவர்களோடு இருக்க வேண்டும். அப்படி ஏன் இருக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளுடைய கட்சி ரீதியாகன்னு பார்க்கும் பொழுது கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பட்டியலினத்தவர்கள் அவங்களாமே அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையணும். அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அதிகார மட்டத்திலையும் போய் உட்காரணும். அப்போ அதெல்லாம் இதுலலாம் தான் திருமாவளவன் அவர்கள் தற்போது கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும் பொழுது தெரிய வருது. அப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத நோக்கி மட்டும் பார்க்காம இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள விசிகாவினுடைய கட்டமைப்பும் பட்டியலின மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்வது அப்படிங்கிறதுலையும் ஒரு கூடுதல் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அந்த பாயிண்ட்ல அந்த பாதையில பயணிக்கிற திருமாவளவன் அவர்கள் இப்போ எந்த கட்சியோடையும் ஒரு எதிர் மனநிலையில ஒரு எதிர்நிலைப்பாட்டில் இருக்க விரும்பலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் திமுகவிலிருந்து இப்போது இங்கே தாவேகாவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட திமுகவோடு நட்புறவோடு இருக்கிறோன்றத அவர் சொல்கிறார். இதை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது ஏன் இந்த மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க அரசியல் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது? வட மாநிலங்களில் வட இந்தியாவில் பாஜகவில் இருக்கிறவங்க காங்கிரஸோடு நட்புறவில் இருக்கிறது இல்லையா? காங்கிரஸில் இருக்கிற எம்பிக்கள் பாஜகக்காரங்க கூட நட்புறவோடு இருக்கிறது இல்லையா அப்படின்னு சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறதுன்றது வேற, ஒரு கட்சியாகவே ஒரு கூட்டணின்ற நிலைப்பாட்டை அந்த புள்ளியிலிருந்து பேசும் பொழுதும் கூட
நம்ம வந்து இந்த பக்கம் திமுகவோட நட்புறவுல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுன்றது வேற, அது ஒரு பக்கம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது தான். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறார். அப்போ நீங்கள் இங்கே போய் ஷிஃப்ட் ஆகிட்டீங்களே, நாங்கள் ஷிஃப்ட் ஆனால் என்ன, ஷிஃப்ட் ஆனதுனால உடனே ஒரு கூட்டணி வந்து முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், உடனே ஒரு கூட்டணி உருவாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. எந்த நேரத்தில் வேணா கூட நம்ம வந்து விட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான சூழலில் ஒரு கருத்தை நான் சொன்னேன். கூட்டணியில் இருந்து இன்னொருத்தரோட நட்பாக இருக்கக்கூடாதா, இந்த கூட்டணியில் இருந்து இன்னொருத்தரோட உறவாக இருக்கக்கூடாதா? அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி ஒரு அருவருப்பான அரசியல்? இங்கே என்னன்னா, ஒன்று இங்கே இரு இல்லைன்னா அங்கே இரு அப்படின்னு ஒரு அரசியல் இங்கே நீண்ட காலமாக இருந்துட்டு. அதிமுக இருக்கிறவங்க வந்து திமுகவில் இருக்கிற யாரையும் பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. திமுகவில் இருக்கிறவங்க யாரும் அதிமுக பக்கத்துல நிற்கக்கூடாது. அது ஒரு டிவியில் வந்துச்சுனாக்கா ஐயோ போயிடும் அப்படிங்கிற ஒரு இந்த அநாகரிகத்திலிருந்து தான் இந்த பிரச்சனை வந்து என்னுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் குழம்புறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கணும்னு முடிவெடுக்கிற திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துல அப்போ நம்ம எந்த கட்சியையும் கட்சி தலைவர்களையும் அவங்களோடு இருக்கிற நட்புறவுகளையும் பாதகத்தை ஏற்படுத்திக்க வேணாம்னு நினைக்கிறதுனாலையோ என்னவோ தான் இந்த பக்கம் திமுகவுக்கு நட்புறவோடு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டையும், இந்த பக்கம் தாவேக ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டையும் எடுக்கிறாரோ என்னவோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இதில் மோரோவர் அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி அமையணும், ஒரு அணி உருவாக்கப்படணுன்ற விஷயத்த சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அதில் திமுகவும் தாவேகாவும் கூட இடம் பெறணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். இதுக்குள்ளேயே நம்ம நிறைய கோணங்கள்ல அலசி ஆராய வேண்டியிருக்கு. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேகாவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இப்போ பாஜகவுக்கு எதிராக இப்போ தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாடு பாஜக கால் பதிக்க முடியாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. அண்ட் மோரோவர் அது தமிழ்நாட்டுக்கு அது நல்லதும் கூட. அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய வேற்றுமைகள் மறந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு புள்ளியில் ஒன்று சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் காட்டுறாரு. அதில் ஹைலைட்டடாக அவர் சொல்றது திமுகவும் தாவேகாவும் கூட அந்த அணியில் இடம்பெறணும். திமுகவும் தாவேகாவும் அரசியல் எதிரிகள். அவங்க வந்து இங்கே தாவேகாவினுடைய அரசியல் அப்படிங்கிறதே வந்து திமுகவை எதிர்ப்பது தான் பிரதான அரசியலாக இருக்கிறது. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி பாஜக ஒரு ஸ்டாண்டில் முன்னிறுத்தினாலும் கூட, எதிரில் முன்னிறுத்தினாலும் கூட, ஆனால் இங்கே பிரதான எதிரியாக தாவேகா திமுகவை தான் சொல்லுது. திமுகவும் தாவேகாவை கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஒரு கூட்டணியில் இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி வருது. அப்போது அதையும் மீறி திருமாவளவன் அவர்கள் அதை சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்றதை அவர் முன்னிறுத்துறாலும் கூட உள்ளுக்குள்ளே நம்ம இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதாவது இப்போ பாஜகவுக்கு எதிராக இப்படி ஒரு அணி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள அவர் சொல்வது போலவே இந்த மாதிரி முரண்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒரே மூட்டையில் இருக்கிற வகையில் அந்த கூட்டணியில் இடம்பெறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கட்சிகளினுடைய நிலைமை என்னவாகும்? இப்போது திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசும்பொழுது அதிமுகவோட நிலைமை என்ன ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதிமுகவினுடைய பிரதான கொள்கையே திமுக எதிர்ப்பு. அப்போது இந்த இடத்துல பாஜக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை சமரசமாக வச்சுக்கிட்டு, அதை சமரச பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு தாவேகாவும் அந்த மாதிரி போகிறாங்கன்னா, ஒரே கூட்டணியில் இடம்பெறாங்கன்னா, அது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பக்கம் அது பாதிப்பை கொடுக்காதன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இன்னொரு விஷயம், பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில் இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் மேற்கோள் காட்டுற கட்சிகள் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தவர்களாகவும், ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவோடு மத்திய அரசோடு இணக்கப்போக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பாஜக அரசு கொண்டு வந்த சில திட்டங்களையாக இருக்கட்டும், மசோதாக்களையாக இருக்கட்டும், அதெல்லாம் ஆதரித்தது அப்படிங்கிற வகையிலாக இருக்கட்டும், பாஜகவோடு ஏதோ ஒரு வகையில் சமரச போக்கில் இருந்திருக்கிறாங்க, இன்க்ளூடிங் தாவேகா. இப்போ தாவேகா மீதும் பாஜக வந்து சில விஷயங்கள், இப்போ ஜிராம்ஜி மாதிரியான விஷயங்களுக்கு தாவேகா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, தாவேகா அரசு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு இப்போ ஒரு குற்றச்சாட்டுலாம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் சில ஒரு பட்டியல் இருக்கு. தாவேகாவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தாவேகா குரல் கொடுக்கலன்ற அந்த பாயிண்ட்ல. அப்போ எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய காலப்போக்கில் அப்படி ஒரு அணி ஃபார்ம் ஆகி காலப்போக்கில் அவங்க எல்லாமே ஒரு பக்கம் டைல்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பாஜகவுக்கு எதிரான புள்ளியில் அவங்களோட முக்கியத்துவத்தை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
விசிகாவை பொறுத்த மட்டும் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்கிட்டதில்லை. பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்றதை அவங்க பிரதானமாக வச்சு அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் முன்மொழிகிற அந்த அணியினுடைய முகமாக, அந்த அணியினுடைய பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக விசிகா மாறுவதற்கும் அணியினுடைய முகமாக திருமாவளவன் மாறுவதற்குமான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுது. ஒருவேளை விசிகாவை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற திருமாவளவன் அவர்கள் அதற்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்க நினைக்கிற திருமாவளவன் அவர்கள் அதில் தான் பிரதானமாக இருக்கணும், தன்னுடைய கட்சி பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ என்னவோ இந்த ஒரு ஆங்கிளை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரோ, ஒரு பயணத்தை தொடங்கி வைக்கிறாரோ. இது முழுக்க முழுக்க விசிகாவினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதையை திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்து அதில் எல்லாரையும் ஒன்றிணைக்க பார்க்கிறாரோ அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. பட் இது எல்லாத்துக்கும் இதில் முழுக்க கட்சியினுடைய நலன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் தமிழ்நாட்டினுடைய நலனும் கண்டிப்பாக அடங்கி இருக்கு. அது கண்டிப்பாக மறுக்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் இத்தகைய எண்ணங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பேசுகிறாரோ. அவர் அதை தான் சொல்கிறார், நான் என்ன சொல்ல வரேன்னு யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் திருமாவளவனுக்கு என்னாச்சு அப்படின்னு தான் எல்லாம் கேட்குறீங்க. நான் சொல்கிற விஷயங்களை ஊடகங்களோ மற்றவர்களோ விமர்சிப்பவர்களோ புரிந்து கொள்வதற்கே தயாராக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு பின்னணியில் அவர் இத்தகைய எண்ணங்களை எல்லாம் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. ஸோ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற அந்த சில பாயிண்ட்ஸினுடைய டீகோட் இந்த மாதிரியான விஷயங்கள் தானா? ஒரு பக்கம் விசிகா கட்சியினுடைய வளர்ச்சி, பட்டியலின மக்களினுடைய வாழ்வாதார முன்னேற்றம், இன்னொரு பக்கம் விசிகாவை பிரதானப்படுத்துவது, விசிகாவை வளர்த்தெடுப்பது, விசிகாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குவது, பாஜகவுக்கு எதிரான பிரதானமான ஒரு கட்சி அப்படிங்கிறது விசிகா தான் அப்படிங்கிற அந்த புள்ளியை நோக்கி தமிழக அரசியலை நகர்த்துவது. இதை நோக்கி தான் திருமாவளவன் அவர்கள் சிந்திக்கிறாரா, அதற்கான வேலைகளை துவங்கி இருக்கிறாரா அப்படின்னு தான் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சின் பின்னணியில் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பட் இதுக்கெல்லாம் இதுதான் காரணங்களா, இல்லை இது போக இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் திருமாவளவன் அவர்கள் எக்ஸாக்டாக என்னென்ன விஷயங்கள்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பற்றி சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கான எக்ஸாக்ட் பதில்கள் அவர்கிட்ட தான் இருக்குது. பட் இத்தகைய பார்வைகள் இருக்குது, இதெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அண்ட் இதில் உங்களோட பார்வைகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு அரசியல் நிகழ்வோடு, தலைவர்களினுடைய பேச்சோடு, அதன் பின்னணிகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.